இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நான் 6,000 கொடுத்தேன். ஆமாங்க. நான் பெய்ட் கிளாஸ் போனப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி தான் எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் மேல எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஓரளவுக்கு மார்க்கெட்ல காசு பண்ணிடலாம் அப்படின்னு. இந்த ஸ்ட்ராட்டஜி பேர் என்னன்னா RSI டைவர்ஜென்ஸ் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோவை 4 பார்ட்டா பிரிக்கலாம். RSI டைவர்ஜென்ஸ்னா என்ன, டைப் ஆஃப் டைவர்ஜென்ஸ் என்னென்ன இருக்கு, அதே மாதிரி டைவர்ஜென்ஸ்க்கு எந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணணும், ஃபோர்த் பார்ட் என்னன்னா டைவர்ஜென்ஸோட லைவ் எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைவர்ஜென்ஸ்னா என்னன்னு பார்த்தலாம். டைவர்ஜென்ஸ்னா மார்க்கெட் வந்து ஒரு சைடு போகும், அதே மாதிரி இண்டிகேட்டர் வந்து வேற சைடு போகும். ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்து மேலே போகுது அப்படின்னா RSI இண்டிகேட்டரும் மேலே தான் போகணும். ஆனால் டைவர்ஜென்ஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போகுது அப்படின்னா RSI இண்டிகேட்டர் வந்து கீழே வரும். இதுக்கு பேர் தான் வந்து டைவர்ஜென்ஸ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மார்க்கெட் வந்து கீழே போகுது அப்படின்னா RSI இண்டிகேட்டரும் கீழே தான் போகணும். ஆனால் டைவர்ஜென்ஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே போகுது அப்படின்னா இண்டிகேட்டர் வந்து மேலே போகணும். இது சிம்பிளா சொன்னா மார்க்கெட்டும் இண்டிகேட்டரும் கோரிலேட் ஆகாம இருக்கிறது தான் டைவர்ஜென்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ டைவர்ஜென்ஸோட டைப் பார்க்கலாம். டைவர்ஜென்ஸை பொறுத்த அளவுக்கு மொத்தம் 2 டைப் இருக்கு. ஒன்று வந்து புல்லிஷ் டைவர்ஜென்ஸ், இன்னொன்று வந்து பீரிஷ் டைவர்ஜென்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த டேபிளை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. இது வந்து மார்க்கெட் மூவ்மெண்ட், இது வந்து RSI இண்டிகேட்டர். புல்லிஷ் டைவர்ஜென்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். மார்க்கெட் வந்து இங்க லோயர் லோ ஃபார்ம் ஆயிருக்கு, ஆனா RSI இண்டிகேட்டர்ல லோயர் லோ ஃபார்ம் ஆகல. இதை வந்து புல்லிஷ் டைவர்ஜென்ஸ்னு சொல்லுவாங்க. இப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. இது வந்து புல்லிஷ் டைவர்ஜென்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பீரிஷ் டைவர்ஜென்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த சார்ட்டை பாருங்க. மார்க்கெட் வந்து ஹையர் ஹை ஃபார்ம் ஆயிருக்கு, ஆனா RSI இண்டிகேட்டர்ல ஹையர் ஹை ஃபார்ம் ஆகல. நார்மலா RSI இண்டிகேட்டர்ல ஹையர் ஹை ஃபார்ம் ஆயிருக்கணும், ஆனா RSI இண்டிகேட்டர்ல ஹையர் ஹை ஃபார்ம் ஆகலைங்கிறதுனால மார்க்கெட் வந்து கீழே விழுகிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. இதைத்தான் வந்து பீரிஷ் டைவர்ஜென்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ தேர்ட் பார்ட் பார்க்கலாம். எந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி டைவர்ஜென்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நேரா ட்ரேடிங் வியூக்கு போங்க. அங்க வந்து RSI டைவர்ஜென்ஸ்னு டைப் பண்ணுங்க. அந்த இண்டிகேட்டர் வரும். இண்டிகேட்டர் எடுத்து இன்சர்ட் பண்ணிக்கங்க. அந்த இண்டிகேட்டர்லயே வந்து டைவர்ஜென்ஸ் எங்கெங்க இருக்கும் அப்படிங்கிறத அதுவே மார்க் பண்ணிக்கும். அதனால உங்களுக்கு டைவர்ஜென்ஸ் கண்டுபிடிக்கணும்னு அவசியமே கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துக்கலாம். இப்போ டைவர்ஜென்ஸ்க்கான எக்ஸாம்பிள்லாம் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் புல்லிஷ் டைவர்ஜென்ஸ்க்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். புல்லிஷ் டைவர்ஜென்ஸ்க்கு வந்து நான் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கேன். ஒரு புல்லிஷ் டைவர்ஜென்ஸ்க்கு ஒரு 3 எக்ஸாம்பிள், பீரிஷ் டைவர்ஜென்ஸ்க்கு ஒரு 3 எக்ஸாம்பிள் காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் எடுத்திருக்கிறது வந்து நிஃப்டி சார்ட் எடுத்துருக்கேன். நிஃப்டி சார்ட்டில் என்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா 5 மினிட் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 5 மினிட் டைம் ஃப்ரேமில் டைவர்ஜென்ஸ் வந்து நான் பார்த்த வரைக்கும் ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகுது. அதனால 5 மினிட் டைம் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ் இங்கே வந்து ஒரு டைவர்ஜென்ஸ் சிக்னல் இந்த பச்சை கலர் கோட் பாரு. இந்த பச்சை கலர் கோட்னா புல்லிஷ் டைவர்ஜென்ஸ்னு அர்த்தம். உங்களுக்கு இப்படி பார்த்தா தெரியாது. அதனால கேண்டில் ஸ்டிக்ஸ் சார்ட்ல இருந்து நீங்கள் வந்து லைன் சார்ட் மாற்றிட்டீங்க அப்படின்னா இந்த சிக்னலையும் மேலே இருக்க சார்ட்டையும் நோட் பண்ணி பாருங்க. பிகினர்ஸ்க்கு வந்து இப்படி பார்த்தா தான் வந்து புரியும். அதனால உங்களுக்கு அப்படி தான் சொல்லித்தரேன். அதனால இந்த சார்ட்டையும் இந்த சார்ட்டையும் பாருங்க. இங்கே வந்து மார்க்கெட் வந்து லோயர் லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா இங்கே ஒரு லைன் வரைஞ்சிங்க அப்படின்னா இந்த லைனுக்கு கீழே கட் ஆகி போயிருக்கு. ஆனால் அதுவே வந்து RSIயில் அப்படி போகல. இதைத்தான் வந்து டைவர்ஜென்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து புல்லிஷ் டைவர்ஜென்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாருங்க மார்க்கெட் என்ன ஆயிருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இங்கே ஒரு புல்லிஷ் டைவர்ஜென்ஸ் காட்டியிருக்கு. உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இங்கே பார்த்துட்டிங்கன்னா தெரியும். இங்கே மார்க் பண்ணிக்காட்டு. இந்த சார்ட்டையும் பாருங்க. இதுக்கு கீழே வந்து இது கட் ஆயிருக்கு, ஆனால் RSIல இது கீழே வந்து இது கட் ஆகலை. அதனால இது டைவர்ஜென்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இப்போ பார்த்தது வந்து நிஃப்டியில் பார்த்துப்போம். அடுத்து வந்து இன்ஃபோசிஸில் பார்க்கலாம். அடுத்து இன்ஃபோசிஸ்லையும் பாருங்க. இன்ஃபோசிஸில் பார்த்துட்டிங்கன்னா இங்கே நல்லா நோட் பண்ணி பார்த்தேன். இது ஒரு சூப்பரான டைவர்ஜென்ஸ்க்கான சிம்பிள். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இங்கிருந்து மார்க்கெட் கீழே போயிட்டே இருந்திருக்கு. இன்ஃபோசிஸில் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். மார்க்கெட் வந்து இங்கிருந்து கீழே போயிட்டே இருக்கு. ஆனால் RSIயில் பாருங்க, RSIயில் மேலே போயிட்டே இருந்துச்சு. இது வந்து டைவர்ஜென்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து புல்லிஷ் டைவர்ஜென்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன ஆயிருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து
இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நீங்கள் டைவர்ஜன்ஸ் பார்க்குறதெல்லாம் ஓகே, ஆனால் டைவர்ஜன்ஸை மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணக்கூடாது. டைவர்ஜன்ஸ் கூட வேறு ஏதாச்சும் ஆட் பண்ணி ட்ரேட் பண்ணால் உங்களுக்கு ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். ப்ரைஸ் ஆக்ஷன் ப்ளஸ் டைவர்ஜன்ஸ் வச்சுட்டீங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். டைவர்ஜன்ஸை வச்சு மட்டும் ட்ரேட் பண்ணாதீங்க. அடுத்து வந்து யூஎஸ்டி ஜேபிஒயில் பார்க்கலாம். இந்த டைவர்ஜன்ஸுங்கிற கான்செப்ட் வந்து எல்லா செக்மெண்ட்டுக்குமே ஒர்க் ஆகும். அதனால் இப்போ நான் ஃபாரெக்ஸில் எடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வந்து யூஎஸ்டி ஜேபிஒய் 5 minutes டைம் ஃப்ரேமு. அதே மாதிரி இங்கேயும் பார்த்துட்டிங்கன்னா மார்க்கெட் வந்து சேம் லெவலில் தான் இருக்குது. ஆனால் ஆர்எஸ்ஐ பாருங்கள், ஆர்எஸ்ஐ இதை விட ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணி இங்கே பார்த்துட்டிங்கன்னா இந்த பாயிண்ட்டை விட இந்த பாயிண்ட் அதிகமாக இருக்குது. ஆனால் யூஎஸ்டி ஜேபிஒயில் இந்த பாயிண்ட்டை விட இந்த பாயிண்ட் வந்து சேம் லெவலில் தான் இருக்குது. லைன் சார்ட்டில் போட்டு பார்த்தா உங்களுக்கு இந்த பாயிண்ட்டும் வந்து சேம் லெவலில் தான் இருக்குது. உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். இங்கே பார்த்துட்டிங்கன்னா இந்த பாயிண்ட்டும் சேம் லெவலில் தான் இருக்குது. ஆனால் ஆர்எஸ்ஐயில் பாருங்கள் இந்த பாயிண்ட்டும் வந்து அதிகமாக இருக்குது. இதை தான் வந்து டைவர்ஜன்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன ஆயிருக்குங்க, அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதை புல்லிஷ் டைவர்ஜன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கேண்டில்ஸ்டிக் சார்ட்லேருந்து லைன் சார்ட்டுக்கு மாற்றிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். பிகினர் ஸ்டார்டிங்கில் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், போக போக வந்து நீங்கள் பிக்கப் பண்ணிக்குவீங்க. அடுத்து வந்து பீரியஸ் டைவர்ஜன்ஸ்க்கான எக்ஸாம்பிள்லாம் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வந்து ரிலையன்ஸ் சார்ட்டு. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சிக்னல் கொடுத்துருக்கு. ஆர்எஸ்ஐயில் இங்கே ஒரு சிக்னல் கொடுத்துருக்கு. பீரியஸ் டைவர்ஜன்ஸ்க்கான சிக்னல் கொடுத்துருக்கு. ஆனால் இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கு. கேண்டில்ஸ்டிக் ஸ்டார்ட் போட்டால் உங்களுக்கு புரியாது, அதனால் நைட் சார்ட் போட்டுருக்கேன். ஹையர் ஹை ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனால் ஆர்எஸ்ஐயில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணல. ஆர்எஸ்ஐயில் ஹையர் லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த ஹையை விட இந்த ஹை வந்து கீழே இருக்குது, ஆனால் இந்த ஹை விட இந்த ஹை வந்து மேலே இருக்குது. இதை வந்து பீரியஸ் டைவர்ஜன்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் பாருங்கள், மார்க்கெட் வந்து கீழே விழுந்து கேண்டில்ஸ்டிக்ஸில் மாற்றினாலும் மார்க்கெட் வந்து கீழே வந்து. இது ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து வந்து ஆக்சிஸ் பேங்க்கில் பார்க்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து ஒரு சிக்னல் கொடுத்துருக்கு. பீரியஸ் டைவர்ஜன்ஸ்க்கான சிக்னல் கொடுத்துருக்கு. மார்க்கெட் வந்து மேலே தான் போயிட்டு இருக்கு. மார்க்கெட் பாருங்கள் இப்படி மேலே தான் போகுது. ஆனால் ஆர்எஸ்ஐயில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே போகிற மாதிரி காட்டுது. இதை வந்து டைவர்ஜன்ஸ் சொல்லுவாங்க. இப்படி பார்த்தா உங்களுக்கு நார்மல் இதில் தெரியாது. நீங்கள் அதே மாதிரி லைன் சார்ட்டுக்கு மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். மார்க்கெட்டை வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து மேலே தான் போயிட்டு மார்க்கெட் வந்து இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா மேலே தான் போகுது. ஆனால் ஆர்எஸ்ஐயில் பார்த்துட்டிங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே போகிற மாதிரி காட்டுது. இதை வந்து பீரியஸ் டைவர்ஜன்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் பாருங்கள் என்ன ஆயிருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கீழே விழுந்து. இது கேண்டில்ஸ்டிக்ஸில் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து நல்லாவே கீழே விழுந்து. இது வந்து பீரியஸ் டைவர்ஜன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து அதே மாதிரி ஃபாரெக்ஸில் ஒன்று பார்த்தலாம். என்செட்டி யூஎஸ்டிங்கிற ஒரு இது நியூசிலாண்ட் வெர்சஸ் யூஎஸ்டி யூஎஸ் கரன்சியில். அதே மாதிரி இங்கே இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா அதே மாதிரி இங்கே பீரியஸ் டைவர் இங்கே வந்து ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கு. இங்கே பார்த்துட்டிங்கன்னா இந்த ஹையை விட இந்த ஹை வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரில் இந்த ஹையை விட இந்த ஹை வந்து கீழே இருக்குது. இதை வந்து பீரியஸ் டைவர்ஜன்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் பாருங்கள் என்ன இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து தொடர்ந்து கீழே விழுந்து நல்லாவே கீழே விழுந்து. லாஸ்ட்டாக இந்த வீடியோவோட சம்மரி சொல்லிட்டேன். வேறு ஏதாச்சும் ஸ்ட்ராட்டஜி கூட டைவர்ஜென்ஸை கம்பைன் பண்ணினா உங்களுக்கு நல்லாவே ஒர்க் ஆகும். டைவர்ஜென்ஸை மட்டும் தனியாக எடுத்து ட்ரேட் பண்ணிடாதீங்க. ஏன்னா டைவர்ஜென்ஸ் வந்து நிறைய ஃபேக் சிக்னல் கொடுக்கும். அந்த ஃபேக் சிக்னல் எல்லாம் கட் டவுன் பண்ணிட்டு வேறு ஏதாச்சும் ஸ்ட்ராட்டஜி கூட டைவர்ஜென்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஒர்க் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.